Entertainment presents Mari Selvaraj இயக்கத்தில் துருவின் பைசன் அக்டோபர் 17 முதல். MCR Pure Cotton Club formals and casual shirts. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீ பேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர். தங்க ரொம்ப உயரமான படிக்கிட்டு போயிடுச்சு. கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொன்னோம். இப்போ அதுக்கு மேலே போயிடுச்சு. அதுக்கு மேலே படி இருக்கா, அது அங்கேருந்து உழுமா தெரியல. இந்த இயர் எண்டுக்குள்ளே 1 lakh மேலே போயிடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க சார் கோல்டு. இது நிச்சயமாக சாத்தியம் தானே? ஷேர்ஸ் எல்லாம் தனியாக நம்ம கண்டுபிடிச்சி வாங்கணும்னா முதலையெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர்கிட்ட போனால் அவர் பணம் கொடுத்தா அவர் கொடுப்பாரு. இப்போ என்னென்னா பணம் வாங்க மாட்டார், செக்கு. இப்போ கையில் ஷேர் சர்டிஃபிகேட் வராது, டிமேட்டில் வந்துடுது. டிமேட்னா என்ன, பேங்க்கில் போய் கேஷ் எடுக்கிறது. நமக்கு ஒருத்தன் செக்கு போட்டான்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது, நம்ம எடுக்கலை. அக்கௌண்ட்டில் போட ஏறிக்கிட்டே இருக்குது. அக்கௌண்ட்லேருந்து செக் கொடுக்க குறைஞ்சிருது. அப்போ எங்கே இருக்குது பணம் வந்து டிமேட்டில் இருக்குது. ஷேர்ஸை நமக்கு வாங்க தெரியலங்கிற போது அந்த ஷேரையெல்லாம் வாங்கி வச்சுருக்கான் ஒருத்தன். அவன் பேர் மியூச்சுவல் ஃபண்டு. அவன் நிறைய ஷேர் வாங்குறான். வாங்கி நான் ஒரு 50 கம்பெனியோட ஷேரை ஒன்றா சேர்த்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேங்க. அந்த டப்பா வந்து மொத்தம் வந்து 500 ரூபா. யார் யாருக்கு வேணும்னா எனக்கு 10 ரூபா, எனக்கு 20 ரூபா, 50 ரூபான்னா மொத்தம் 25 பேர் சேர்ந்து இந்த 500 ரூபா டப்பா வச்சுருக்காங்க. இந்த 500 ரூபா டப்பா 600 ரூபா ஆச்சுன்னா 25 பேருக்கும் அவங்க போட்ட பணம் ஏறுது. தங்கம் எனக்கு வாங்க தெரியாது, வெள்ளி வாங்க தெரியாதுன்னா மியூச்சுவல் ஃபண்டில் கம்பெனிகள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு இருக்காங்க. இதில் வந்து கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. இது புரோக்கரேஜ் மட்டும்தான். புரோக்கரேஜுங்கிறது 1% கம்மியாக தான் இருக்கும். ஜிஎஸ்டியை 3%. வெள்ளியை பார்க்க வேண்டாம், தங்கத்தை பார்க்க வேண்டாம். ஆனால் தங்கத்தினுடைய விலையை நம்ம சோதிக்க வேண்டாம், தங்கத்தை பாதுகாப்பாக நம்ம வச்சுக்க வேண்டாம், ஒன்றுமே வேணாம். நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், நம்ம அக்கௌண்ட் வந்து போயிடும். இதை எஸ்ஐபி மாதிரி தொடர்ந்து கூட நீங்கள் வாங்கிட்டே வரலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 95,000 ரூபாய் தாண்டி போயிட்டுருக்கு சார். ஏன்னா கோல்டு வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது சார். மக்கள்லாம் இதுக்கப்புறம் கோல்டு வாங்க முடியுமானே தெரியல. இப்போ நீங்கள் கோல்டை வந்து ETF மூலயமா வாங்கலாம்னு சொல்கிறீங்களா சார்? அதை எப்படி சார் சாமானிய மக்களுக்குலாம் அது புரியாது இல்லையா? அதை எப்படி வாங்க முடியும் சார்? அதாவது சாமானிய மக்கள் எவ்வளோ நாளைக்கு சாமானிய மக்களாகவே இருக்கிறது? இப்போது உலகத்தில் ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னா, இப்போ எப்படி எல்லோரும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி எல்லோரும் கார் ஓட்டுறாங்க, அதனால் கற்றுக்குவாங்க. கற்றுக்க முடியாதுங்கிறது இல்லை. உங்கள் வீட்டில் படித்த பிள்ளைங்க இருப்பாங்க, படிக்காத பிள்ளைங்களுக்கு கூட தெரியும். யங்ஸ்டர்ஸு வந்து டிஜிட்டல் சாவி அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இப்போ எல்லாமே அப்படி தான் எலக்ட்ரானிக் ஆகிட்டு இருக்கிற போது ஏதாவது ஒரு சமயத்தை நம்ம கற்றுக்க தான் வேணும். இப்போது நிறைய வந்து பங்குகள் இருக்குது. அந்த ஷேர்ஸ் எல்லாம் தனியாக நம்ம கண்டுபிடிச்சி வாங்கணும்னா முதலையெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர்கிட்ட போனால் அவர் பணம் கொடுத்தா அவர் கொடுப்பாரு. இப்போ என்னென்னா பணம் வாங்க மாட்டார், செக்கு. இப்போ கையில் ஷேர் சர்டிஃபிகேட் வராது, டிமேட்டில் வந்துடுது. டிமேட்னா என்ன, பேங்க்கில் போய் கேஷ் எடுக்கிறது. நமக்கு ஒருத்தன் செக்கு போட்டான்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது, நம்ம எடுக்கலை. அக்கௌண்ட்டில் போட ஏறிக்கிட்டே இருக்குது. அக்கௌண்ட்லேருந்து செக் கொடுக்க குறைஞ்சிருது. அப்போ எங்கே இருக்குது பணம் வந்து டிமேட்டில் இருக்குது. அது வந்து பாஸ்புக்கில் இருக்குது, நமக்கு ஃபோனில் காமிக்குது, பணம் இருக்குதுன்னு நம்புகிறோம்ல. அதே மாதிரி தான் ஷேரும் நம்ம ஃபோனுக்கு வந்துடுது, நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. அவ்வளோதான் டிமேட்டு. நீங்கள் ஒரு கணக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஷேர் புரோக்கர்கிட்டையோ அல்லது ஒரு பேங்கர்கிட்டையோ நீங்கள் போனீங்கன்னா விவரம் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆதார் அட்டை இருக்கணும், உங்களுக்கு இன்கம் டேக்ஸுக்கு இருக்கணும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். இது 3 இருந்தால் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஷேர்ஸை நமக்கு வாங்க தெரியலங்கிற போது அந்த ஷேரையெல்லாம் வாங்கி வச்சுருக்கான் ஒருத்தன். அவன் பேர் மியூச்சுவல் ஃபண்டு. அவன் நிறைய ஷேர் வாங்குறான். வாங்கி நான் ஒரு 50 கம்பெனியோட ஷேரை ஒன்றா சேர்த்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேங்க. அந்த டப்பா வந்து மொத்தம் வந்து 500 ரூபா. யார் யாருக்கு வேணும்னா எனக்கு 10 ரூபா, எனக்கு 20 ரூபா, 50 ரூபான்னாங்கன்னா மொத்தம் 25 பேர் சேர்ந்து இந்த 500 ரூபா டப்பா வச்சுருக்காங்க. இந்த 500 ரூபா டப்பா 600 ரூபா ஆச்சுன்னா 25 பேருக்கும் அவங்க போட்ட பணம் ஏறுது. 20 ரூபா போட்டவனுக்கு 21ஆகுது, 50 ரூபா போட்டவனுக்கு 55 ஆகுது, அவனுக்கு ஏறுது. அதுதான் என் நெட் அசெட் வேல்யூ. அப்போ அதே மாதிரி தங்கம் எனக்கு வாங்க தெரியாது, வெள்ளி வாங்க தெரியாதுன்னா மியூச்சுவல் ஃபண்டில் கம்பெனிகள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு இருக்காங்க. அது ஃபண்டு, நம்ம பரஸ்பர நிதி மாதிரி ஒரு ஃபண்டு. அந்த ஃபண்டை வந்து டெய்லி எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடு பண்ணுறாங்க, வாங்குறாங்க, விற்கிறாங்க. அதனால் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட். அது என்ன எக்ஸ்சேஞ்சு? சில்வர் இல்லைன்னா கோல்டு. அப்போது ஒரு கம்பெனி வந்து யார் யார் பணம் கொடுத்தாலும் அந்த பணத்தை வாங்கினா அவன் கோல்டு வாங்கி கொண்டு போய் ஒரு வால்ட்டில் வச்சு போட்டுறான். அதை செபி கண்காணிக்குது. அவன் தங்கம் வச்சுருக்கான். அந்த தங்கம் வச்சுருக்கான்னு எப்படி பேங்க்கில் கேஷ் இருந்தால் நமக்கு என்ட்ரி பாட்டு பாஸ்புக் கொடுக்குறாங்களோ அது மாதிரி நமக்கு ETF எலக்ட்ரானிக்கில் நீங்கள் 100 யூனிட் வச்சுருக்கீங்க, 150 யூனிட் வச்சுருக்கீங்கன்னு பணம் கொடுக்க வந்துடும். அந்த யூனிட்டை என்றைக்கு விற்றாலும் அவன் அந்த அளவுக்கு சில்வரை நம்ம கணக்கிலேருந்து கழிச்சிட்டு நமக்கு பணத்தை கொடுத்துருவான். இதில் வந்து கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. இது புரோக்கரேஜ் மட்டும்தான். புரோக்கரேஜுங்கிறது 1% கம்மியாக தான் இருக்கும். ஜிஎஸ்டியை 3%. வெள்ளியை பார்க்க வேண்டாம், தங்கத்தை பார்க்க வேண்டாம். ஆனால் தங்கத்தினுடைய விலையை நம்ம சோதிக்க வேண்டாம், தங்கத்தை பாதுகாப்பாக நம்ம வச்சுக்க வேண்டாம், ஒன்றுமே வேணாம். நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், நம்ம அக்கௌண்ட்லேருந்து போயிடும். இதை எஸ்ஐபி மாதிரி தொடர்ந்து கூட நீங்கள் வாங்கிட்டே வரலாம். இது மாதிரி நம்ம முன்னாடி சொன்னோம் 6 மாதம் முன்னாடி வாங்கணும், 1 வருஷம் முன்னாடி வாங்கினவங்கலாம் இப்போ ரொம்ப லாபமாக இருக்குது.
இதே மாதிரி ஏறுமான்னா ரொம்ப ஓடிடுச்சு. இது உட்காந்து மூச்சு வாங்கிட்டு ஏறுமா, திரும்பி ஓடுமா, இல்லை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு பல பேர் எங்கே பார்த்தாலும் என்ன கேட்குறாங்க, சார் இப்போ வாங்கலாமா, இன்னும் ஏறுமா, இப்போ வாங்கலாமா, என்ன தெரியலைங்க. தங்கம் ரொம்ப உயரமான படிக்கட்டுக்கு போயிடுச்சு. கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொன்னோம். இப்போ அதுக்கு மேலே போயிடுச்சு. அதுக்கு மேலே படி இருக்கா, அது அங்கேருந்து விழுமா தெரியல. ரொம்ப ஏறிடுச்சு. ஆனால் நீண்ட காலத்தில் தங்கம் நிச்சயமாக உலகத்தில் ஒரு அளவுக்கு தான் கிடைக்கிற காரணத்தினால, பல பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க காரணத்தினால விலை ஏறிக்கிட்டு தான் இருக்கும். எவ்வளோ வேகமாக ஏறும், எப்போ ஏறும் கண்டிப்பாக சொல்ல முடியாது. இந்த இயர் எண்டுக்குள்ளே 1 lakh மேலே போயிடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்களே சார் கோல்டு. இது நிச்சயமாக சாத்தியம் தானே சார்? இது இப்போ வந்துடும். அதாவது அது கிட்ட வரையில் வந்து கீழே தவறி விழுமா அப்படி. இனி 5000 தான் டிஃப்ரென்ஸுங்கிற போது அது வந்து 1 லட்சம் வருமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி இல்லை. 80,000 இருக்கையில் அந்த கேள்வி சுவாரஸ்யமாக இருந்தது. இப்போ மாறிப்போச்சு. இனி வந்து ஏறிடுச்சு. ஏன்னா உலகத்தினுடைய பெரிய ரிசர்வ் பேங்க்ஸ் எல்லாம் வாங்குறாங்கங்கிற போதே அதுக்கு பெரிய முதலாளிங்க வந்துட்டாங்க. அவங்க வாங்குவாங்க. வாங்கினா உள்ளே வச்சுருவாங்க. அது வெளியிலே வராது. வெளியில் வரலைன்னா அதுக்கப்புறம் சப்ளை குறைஞ்சி போகுது, விலை ஏறத்தான் செய்யும். இப்போ உலகம் மொத்தமும் ஏறிச்சுன்னு பார்த்துட்டாங்க. இந்த ஃபீவர் அடங்கவே நாளாகும். இப்போ இது அலை மாதிரியா முதல்ல அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் பெரிய முதலாளிங்க வாங்கினாங்க, இப்போ எல்லாம் வாங்கிட்டாங்க. இங்கே உண்மையிலே தங்கத்துக்கு பிரச்சனை வந்தால் கூட இவனுக்கு தெரியாது. இன்னும் 2 மாதம் கழிச்சு இப்போ நடந்து நினச்சி வாங்கிட்டு இருப்பான். அதனால இது இந்த ஃபீவர் அடங்க டைம் ஆகும். அதனால இப்போதைக்கு ட்ரெண்ட். உலக நாடுகள்லாம் எங்கே சார் கோல்டு வாங்குவாங்க? சர்வதேச சந்தை தான். சர்வதேச சந்தை பெரிய ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆள் வேர்ல்டு கோல்டு கவுன்சில்னு இருக்குது லண்டனில், அவங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் கோல்டுங்கிறது வந்து பேப்பர் தான் மூவ் ஆகுது. நான் உங்களுக்கு 500 டன் தர்றேன்னா 500 டன் தரணும். ஃபிசிக்கலாக மூவ் பண்ணுற வரைக்கும் அது வால்ட்டில் இருக்கும். அந்த வால்ட்டில் இருக்கிறத இவருக்கு மாற்றிடுவாங்க. இப்போ நம்ம போகிறோம், ஒரு இடம் வாங்குகிறோம், 50 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும். 50 லட்ச ரூபாய்க்கு நம்ம செக்கு கொடுத்தோம்னா அந்த 50 லட்சத்தையும் கொண்டு வந்து கொடுக்கலையே. இவர் கணக்குலேருந்து ஐசிஐசியிலேருந்து அவர் கணக்குக்கு ஐசிஐசிக்கு போயிடுது. அந்த மாதிரி கோல்டு ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் குறைவு தான். சாமானிய மக்கள் இதுக்கப்புறம் கோல்டை நம்பி வாங்கலாமா சார்? இப்போ சில பேர் என்னென்னா கடன் வாங்கி வாங்கலாமாங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க ரொம்ப ஏறுறதுனால. எப்படி ஒரு முறை 2008 பங்குச்சந்தை ரொம்ப உயர்ந்த போது இந்த எல்ஐசி அந்த மாதிரி நிறுவனங்கள்லேருந்து அவங்க இன்சூரன்ஸ் போடுறோம்னே தெரியாமல் யூலிப்பை ஷேர் வாங்குறோன்னு நினச்சாங்களோ, அந்த மாதிரி ஒரு மேடு ஃபீவர் இருக்குது இப்போ. அதனால் கடன் வாங்கியெல்லாம் வாங்கணுங்கிறது இல்லை. கையில் இருக்கிற காசுக்கு வாங்கினா போதும், அதுக்கே ஏறும். கையில் இருக்கிற தங்கத்துக்கு விலை ஏறினாலே போதும். தங்கம் என்பது ஒரு முதலீடு. இந்த காலகட்டத்தில் வேகமாக உயர்கிறது. அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணுமே தவிர தங்கம் மட்டுமே முதலீடு, அது மட்டுமே ஏறிக்கொண்டிருக்கும், அது எப்போதுமே ஏறிக்கொண்டிருக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த லெவலில் அதுக்குன்னு ஒரு மரியாதை. ஒரு 20% ஆஃப் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. முதலாம் 5% 10-20% அதிகபட்சம். அதுக்கு மேலே வேண்டாம். ஓகே, ரொம்ப நன்றி சார். அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் பிரசன்ஸ் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவின் பைசன் அக்டோபர் 17 முதல். MCR பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீ பேபி ப்ளூ ஜே கோயம்புத்தூர்.